இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய், பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே. ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கிருபையினால் நிரப்புங்க இயேசு சுவாமி. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையின்படி உம்மை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் படிக்கு ஆண்டவரே உறுதியாக இருக்க நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அசைக்காமல் நீர் அவர்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னது போல் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஜெபிக்கிற குடும்பத்தின் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஆண்டவரே இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர், நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.